தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் மீன்பிடி துறைமுகங்களில் ஆயிரக்கணக்கான படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் வங்காள விரிகுடா, மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரிணை கடல் பகுதிகளில் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்கள் மீன் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க காலமாக உள்ளது. இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது. ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு தடை நடைமுறையில் இருக்கும். இதன் காரணமாக கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 14 கடற்கரை மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 15,000 விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலும் நூற்றுக்கணக்கான படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தடைக்காலத்தை பயன்படுத்தி படகுகளை சீரமைப்பது, வலைகளில் உள்ள சேதங்களை சரி செய்வது போன்ற பணிகளில் மீனவர்கள் ஈடுபட தொடங்கியுள்ளனர். அதேநேரம் பாரம்பரிய படகுகளான பாய்மர படகு, நாட்டுப்படகு, கட்டுமரங்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது.